தாருமே. பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் உங்களோட சொல்லுவோம். ஜெபம் இன்றியே ஜெயமில்லை. போன வாரத்தில் நான் சொன்னேன், ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய தோல்விகளுக்கு நம்ம வாழ்க்கையை தரிசாக்கியது, வனாந்தரமாக்கியதே இதுன்னு சொன்னா நம்ம ஜெபம் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு இது விளங்கிச்சு புரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நாம் இந்த ஜெபத்தினுடைய மகத்துவத்தை, மகிமையை, இந்த ஜெபம் எப்படி இருந்தால், எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தால் இந்த ஜெபம் ஜெயமாக முடியும். போன வாரத்தில் பார்த்த 2 பேரை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, சீதை ஜெபம் பண்ணினால் லங்கை ஒரு நகரமே என்ன செய்தது, ஒரு நாடே அழிந்தது. 2, திரௌபதி ஜெபம் பண்ணா அந்த கௌரவர்களுடைய குடும்பமே 102 பேர், அந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய படை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான போர் வீரர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், குலகுரு ஆச்சாரியர், இன்னும் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அழிச்சாங்க. காரணம், ஒரு ப்ரேயர் பார்க்க பாருங்க. இதை போன வாரத்தை உங்களுக்கு விளங்கியிருக்கு. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஜெபத்தினுடைய விளைவு அது. இப்போ நான் இன்னைக்கு இந்த வாரம் அந்த டாபிக் வரல. ஏன்னா போன வாரமே அவங்க எதனால், அவங்க எப்படி விண்ணப்பம் பண்ணாங்க, அந்த தனுஷை எடுத்து ராவணனை என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வில்லை நாணேற்றி விடக்கூடாது. 2வது, ஸ்ரீராமர் அந்த தனுஷை எடுத்து என்ன செய்ய வேண்டும், அந்த நாணேற்றி அந்த மணமாலையை அணிந்து கொள்ள வேண்டும். அதில் தப்பு என்னன்னா, ஸ்ரீராமர் இந்த தனுஷை எடுத்து நாணேற்றி விட்டால் நான் 12 வருஷம் வனவாசம் என்ன செய்து விடுவேன், வந்து விடுவேன். அதான் பிரச்சனை. அதனால சரி, அங்கே பார்த்தா ராவணனால என்ன செய்ய முடியல, மிகப்பெரிய ஈரேல் உலகத்திற்கும் தேவர்கள் எல்லாரும் பணியக்கூடிய அளவுக்கு வரங்களை பெற்றவன், சக்தியை பெற்றவன், என்ன செய்ய முடியலன்னு சொன்னால் அந்த தனுஷை எடுக்க முடியல. அவன் அந்த சபையில் சவால் விடுகிறான், நான் இந்த தனுஷை எடுக்க முடியலன்னு சொன்னா, தூக்க முடியலன்னு சொன்னான், இங்க வந்திருக்கிற ராஜாக்கள், அரசர்கள் எவனுக்கும் இதை தூக்க தகுதி கிடையாது, சக்தி கிடையாது, சவால் விடுகிறேன் என்று சொல்லி உட்காரலாம். ஏன்னா அந்த சீதையினுடைய விண்ணப்பம் அப்படியேப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜெபம் பயங்கரமான பவர்ஃபுல். ஏன்னா அவன் இருதயத்தில் முழுவதுமாக யாரை சிநேகிக்கிறாள், யாரை காதலிக்கிறாள், யாரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறாள் என்பதுதான் மிக முக்கியமானது. தனக்கு ஆற்றலையும் சக்தியும் கொடுக்கிற பகவானிடத்தில் வெனிசிரா தன்னுடைய விண்ணப்பத்தை, கோரிக்கையை வைத்து அந்த மனம் மேடையிலே அந்த வரமாலை சூழப்படுகிற நேரத்திலே அவருடைய பிரார்த்தனை நடக்கிறது. 1, ராவணன் இந்த தனுஷை எடுக்கக்கூடாது. 2, ஸ்ரீராமர் இந்த தனுஷை எடுக்க வேண்டும். இதை நீ செய்தால், இதில் தப்பு கிடையாது, இதை நீ செய்தால் நான் 12 வருஷம் என்ன செய்வேன். அதனால தான் அந்த பிரச்சனை, ராவணன் என்ன செஞ்சுட்டு போகிறான்னா, சீதையை அவன் புஷ்பவானத்தில் கடத்திட்டு போகிறான், அவள் மேலே மோகம் கொள்கிறான். அதனால் வந்த விளைவு, அந்த குற்றம், பாவம் என்ன செய்தது என்று சொன்னால், அந்த லங்கேஸ்வரனை, ராவணனை என்ன செய்தது, அந்த நகரையே என்ன செய்தது, இலங்கை அந்த மாநகரத்தையே, அந்த நாட்டையே அழித்து ஒழித்தது. அது இன்னைக்கும் அந்த சரித்திரம் இருக்கிறது. அது நடந்த நிகழ்ச்சிகள், தடயங்கள் எல்லாம் இலங்கையில் இருக்கிறது. 2வது பாதவத்தி இவா என்ன செஞ்சானா, ஜெபம் பண்ணா. எல்லாமே இந்த பெண்கள் பார்க்குற ஜெபக்கூட்டத்துக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி யோசிக்காமல் ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்கன்னா அழிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நாம் ஒரு பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம், யூதித். பைபிளில், நம்ம கத்தோலிக்க பைபிளில் யூதித்துன்னு ஒரு ஆகமும் இருக்குது. இங்கே இந்த பைபிள் இருக்காது, ஆர்சி பைபிளில் தான் இருக்கும். அதில் ஓலை பெருசன் அந்த அரசனுடைய
தலையை அவன் எடுத்துட்டு வரான். இஸ்ராயல் மக்களை அழிப்பதற்கு, சிறை பிடிப்பதற்கு அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னான், தண்ணி அவங்க எடுக்க போகிற இன்னைக்கு தான் நமக்கு பைப்பு குழாயின்னு இருக்குது, அன்னைக்கு எங்கேயாவது ஏரிகள் ஆறுகள் அங்கே போய் தான் தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுக்கிற இடத்துல தண்ணி எடுக்க விடாதபடி என்ன செஞ்சான், தன்னுடைய படையை நிறுத்திட்டான். இவங்க போய் ஜாமான் வாங்க முடியாதபடிக்கு, இவங்க சாப்பாட்டுக்குரிய பொருட்கள் விளைய வைக்க முடியாதபடிக்கு, வாங்க முடியாதபடிக்கு என்ன செஞ்சிட்டான், உணவு கூடங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டான்னா அவன் படைகளை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ மக்கள் இஸ்ராயல் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா பசியிலையும் தாகத்தில் இருக்கிறாங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை பசியினால் சாகுறதை கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய வீட்டில் பசியினாலையும் தாகத்தினாலையும் செத்து கொண்டு இருக்கிறத அவங்க பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த மரண வேதனையை, அந்த துக்கத்தை அவங்க தாங்க முடியாமல் இஸ்ராயல் நாடே மக்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா ஸ்தம்பித்து கண்ணீர் வெடித்து கதறி கொண்டு இருக்கின்ற பொழுது, ஓசியா என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய தளபதி என்ன செய்கிறான்னா நாள் குறிக்கிறான். என்ன நாள் குறிக்கிறான்னா, இனி 7 நாளைக்குள்ள கடவுள் நமக்கு வெற்றியை தரலன்னா, எதிரிகளை அழிச்சு நமக்கு விடுதலை தரல அப்படின்னா, நம்ம 7ஆவது நாள் போய் என்ன செஞ்சிடணும், எதிரிகிட்ட சரணடைஞ்சு நம்ம உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவங்க பேசி முடிவெடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த யூதித் என்கிற பெண்மணி மிகவும் அழகு நிறைந்தவள், சௌந்தரியம் நிறைந்தவள், கணவனை இழந்தவள், தன் கணவன் அவளுக்கு தேவையான சொத்துக்கள், செல்வங்கள், ஆஸ்திகள், ஆடுகள், மாடுகள், நிலங்கள், மிகப்பெரிய செல்வங்களை செல்வ வளங்களை என்ன செஞ்சான்னா இந்த யூதித்துக்கு தன் மனைவிக்கு என்ன செஞ்ச சேர்த்து வைத்திருந்தான். மிகவும் ஞானம், பைபிள் சொல்கிறது அவள் ஞானம் நிறைந்தவள், ஞானம் நிறைந்தவள். இவர்கள் இப்படி ஒரு கெடு வைத்ததை இவள் கணவன் இறந்ததுக்கு அப்புறம் இவன் மறுமணமெல்லாம் முடிக்கல. கணவன் இறந்ததுக்கு அப்புறம் இனி எனக்கு கணவன் மணவாளன், என் இறைவனே, கைதட்டி நினைச்சு நல்ல கரங்கள் நினைச்சு. உலகத்துல என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆண் துணையை தேடி ஒரு பெண் ஓடிட்டு இருக்கிறார். ஆனா அன்னைக்கு இந்த யூதித் தன் கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அவள் காதலித்தது, அன்பு செய்தது, அவள் தனக்கு பெரிய சொத்தாக நினைத்தது, செல்வமாக நினைத்தது, தனக்கு வாழ்வாக வழியாக நினைத்தது யாரைன்னு சொன்னா, இந்த விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் படைக்க கைதுக்கு நல்லா விஷயம். அவ்வளவு செல்வங்கள் இருந்தும் சொத்துக்கள் இருந்தும் அவளுக்கு வேண்டிய சகல வேலைக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள், பணிவிடை பெண்கள், எல்லா பணிப்பெண்கள் இருந்தாலும் இவள் இறைவனுக்கு ஊழியம் செய்கிற, சேவம் பண்ணுகிற, நாள்தோறும் அதுக்கென்று ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த அரண்மனையிலே மாடியிலே ஒரு குடிசை அமைத்து இறைவனை வழிபட்டு தொழுது கொண்டு அவரோடு இணை செய்து உரையாடி கொண்டிருந்த ஒரு 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 அழகான இறைமகள், இறை ஊழியக்காரி. இப்போ இவன் என்ன செய்யறானா, அந்த நாட்டினுடைய மன்னர்களையும் மிகப்பெரிய தலைவர்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு வரவழைத்து அங்கே என்ன கேட்குறா அப்படின்னு சொன்னான். எல்லாம் நீ கவனிக்கணும். நீங்கள்லாம் கடவுளுக்கு கெடு வைக்கிறதற்கு, கடவுளுக்கு நாள் குறிக்கிறதற்கு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்து தைரியம்? இது மகாபரிய தவறு அல்லவா? ஏன் நமக்கு இந்த இழிநிலை, ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது, ஏன் பஞ்சம் வந்தது, ஏன் தண்ணி குடிக்க முடியல, ஏன் தண்ணி கிடைக்கல, ஏன் சாப்பாடு கிடைக்கல, ஏன் நம்முடைய மக்கள் இன்னைக்கு செத்து கொண்டு இருக்கிறாள் கண் முன்னாலே என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லி சொல்லுகிறாள். இறைவனிடத்திலே இந்த தவறுக்காக மன்னிப்பு கேளுங்கள், மனம் வருந்துங்கள், மனஸ்தாபப்படுங்கள். எல்லாம் நீ கவனிக்கணும். ஒரு வீடு, ஒரு 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 ஊர், ஒரு பஞ்சாயத்து, ஒரு மாவட்டம், இல்லை ஒரு நாடு அழியுதுன்னு சொன்னால் மக்கள் பாவம் செய்யும்போது, கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் மனம் போன போக்கிலே வாழும்போது, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, மரியாதையை, ஆராதனையை, தொழுகையை நீ கொடுக்காமல் போகும்போது உன் குடும்பம் பஞ்சத்தால் என்ன செய்யும்? வாடும். பட்டினி பசியினால் வரும். வறுமை உன் வீட்டிலே தரித்திரமாக நிறைந்திருக்கும். அதான் சொன்ன தவறான பிரேயர் வாழ்க்கையை தரிசாக்கிவிடும். அப்போ இந்த யூதித் எனிசிறான்னு நான் சொன்னால் ரொம்ப மதிப்புக்குரிய, ஒரு கணத்துக்குரிய ஒரு பாத்திரம் இந்த யூதித் பெண்மணி. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு
கடவுள் என்ன சொல்லுகிறாரோ, கடவுள் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதற்கு நாம் நம்மை கையளிக்க வேண்டும். நாம் சொல்லுகிறதற்கு கடவுள் என்ன செய்ய வேண்டும்? இறங்கி வர வேண்டும், செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறது தப்பு. நாட்டினுடைய தலைவர்களே, பிரதான அதிபதிகளே, போர் தளபதிகளே, மன்னாதி மன்னர்களே, நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுளுக்கு கெடுவைக்கு, கடவுளுக்கு நீங்கள் கட்டளையிடுவதற்கு நீ யார்? கடவுள் உனக்கும் எனக்கும் என்ன கட்டளையிடுகிறாரோ அதை செய்வதற்கு நாம் கையளிக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது, நம்மை விளக்கரையும் செலுத்தும் போது, நம் வாழ்க்கையை விளக்கரையும் செலுத்தும் போது அந்த இறைவன் நமக்காக யுத்தம் செய்வார். கைது சொன்னால் சொல்லிட்டு நீங்கள் போய் என்ன செய்ய, எல்லோரும் அந்த இறைவனை நோக்கி மன்னிப்பு கேட்டு மன்றாடுங்கள். நான் என் பணிப்பெண்ணோடு நான் என்ன செய்கிறேன்? பிரார்த்தனைக்கு, பிரேயருக்கு என்ன செய்கிறேன்? கடந்து செல்கிறேன் என்று சொல்லி உணவு உண்ணாமல், தண்ணி குடிக்காமல் அவள் என்ன செய்கிறாள்? தேவனுடைய சந்நிதியிலே, சமூகத்திலே போய் முகங்குப்புற விழுந்து என்னை படைத்த, என்னை பரிபாலித்து வழிநடத்துகின்ற இறைவா, நான் உன்னை வணங்குகிறேன், பொழுது கொள்ளுகிறேன். எங்கள் கோட்டையும் அரணுமாகிய எங்கள் தெய்வமே, எங்கள் முன்னோர்களை பாதுகாத்து செங்கடலை கடந்து வழிநடத்தி அவர்களுக்கு போஷித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் மலையை பிளந்து குடிப்பதற்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்த என் தலைவரே, என் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த இஸ்ராயல் இனம் செத்து கொண்டிருக்கிறது, மனம் திருங்க வேண்டும், எங்கள் பாவங்களை மன்னித்து பாவங்களை பாராது நீர் என்ன சொன்னால் எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும், எங்கள் எதிரிகளை அழிக்க வேண்டும். செய்தி சொன்னால் கடவுளை கட்டி ஒரு விஷயம் இப்படி சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செய்யுதுன்னு சொன்னால், நல்ல விலையேற பெற்ற உடைகளை, பட்டு உடைகளை உடுத்தி இவங்க எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் எதிரியினுடைய பாசறைக்கு, எதிரி தங்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய கூடாரத்திற்கு இவள் என்ன செய்கிறாள்? விரைந்து செல்கிறாள். நம்ம மக்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்தியா, இவ அழகானவா, ரொம்ப அழகு நிறைந்தவா, எவ்வளோ பெரிய விளையாட பெற்ற, நம்மெல்லாம் பட்டினி வச்சு கிடக்கிறோம், இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டு அலங்கரிச்சுக்கிட்டு, இருக்கிற மேக்கப்பெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு, இவ எங்கே போகிறா? எதிரினுடைய ஓலை பிரசனுடைய அவன் தங்கி இருக்கக்கூடிய அவைக்கு எதிர கடந்து செல்லுகிறாளே, என்ன நடக்கப் போகுது என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவள் போய் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவனிடத்தில் சரணடைய போகிறாள். ஒரு ராஜா அழகியை பார்த்தா விடுவாளா? அந்த புறத்தில் ஊடி வச்சிருவானே, என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது வாய்க்கு வந்ததெல்லாம் மக்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த பெண், இந்த ஸ்திரீ அழகானவள், ஞானம் நிறைந்தவள் என்ன செய்கிறார் சொன்னால், ராஜாவினிடத்திலே போய் என்ன செய்கிறாள்? தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்து ஓலை பெருசனுடைய தயவை கேட்டு அவன் முன்பாக என்ன செய்கிறார்? வணங்கி நிற்கிறார். ராஜாவே, உமக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ராஜா மேன்மை அடைவீராக, ராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும். இந்த இஸ்ராயல் மக்களை காக்கிற இறைவன் உம்மை காத்து, உம்முடைய படைகளை காத்து, உமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ராயலர்களை இணைச்சுவாராக, வீழ்த்துவாராக அப்படின்னு சொல்லி ஞானமாக பேசி அவன் மனசில் இடத்தை பிடிச்சி அவன்கிட்ட சொல்கிறா, பகல் பூரா இவனுக்கு அவள் அழகை பார்த்த உடனே, அவள் பேசுகிற பேச்சை பார்த்த உடனே இவன் மேலே என்ன வந்துட்டு? மயக்கம், காதல் வந்து விட்டது. உடனே அவளை கூப்பிட்டு எல்லாத்தையும் போங்கன்ட்டு அவளை மட்டும் என்ன செஞ்சான்? அவளை மிகவும் நேசிக்க ஆரம்பித்தான். அவன் சொல்கிறத கேட்க ஆரம்பித்தான். அவள் என்ன சொன்னாலும் அப்படியே செய்ய ஆரம்பித்தான். அவனுக்கு இணக்கமாக பேசி, ஞானமாக பேசி, பகல் பூரா உம்மோடு தங்கியிருப்பேன், இரவெல்லாம் என்னை படைத்த இறைவனோடு நான் அமர்ந்து அவரை தொழுது அவரை வணங்கி அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் உமக்கு சொல்லி எப்படி இந்த எதிரிகளை, எங்கள் இஸ்ராயல் மக்களை அழிப்பது என்பதை நான் உமக்கு என்ன செய்வேன் சொல்லுவேன்னு சொன்ன உடனே ரைட்டுன்றான். இவன் ராத்திரி பூரா என்ன பண்ணுவான்னா, இறைவனிடத்தில் கேட்பான். இவன் தலையை எடுத்து கொள்வதற்கு, தலையை வெட்டி நான் கையிலே எடுப்பதற்கு, எதிரிகளை அழிப்பதற்கு இறைவா
எனக்கு ஆற்றலை பலத்தை தருவீராக. கைதிக்கு இதான் பிரேயர். இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு உண்மை நீர் நேசிக்கிற மிகவும் அன்பு செய்கிற இந்த ஜனத்திற்கு விடுதலை அளிப்பதற்கு எனக்கு ஆற்றலை, ராத்திரி பூரா ஜெபம் பண்ணுவோம். என்ன பண்ணுவான்னா, எனக்கு ஆற்றலை தான், எனக்கு சக்தியை தான், நான் ஒருத்தி நின்று இவர்களை தோற்கடிக்க வேண்டும், இவர்களுடைய படையை என்ன செய்ய வேண்டும், முறியடிக்க வேண்டும், இந்த தலைவனை கொல்ல வேண்டும், எனக்கு ஆற்றலை தான். பலனை தாரும், பலனை தாரும், பலனை தாரும் கர்த்தாவே, பலனை தாரும், பலனை தாரும், பலனை தாரும் கர்த்தாவே, வல்லமை தாரும், வல்லமை தாரும், வல்லமை தாரும் கர்த்தாவே, வல்லமை தாரும், வல்லமை தாரும், வல்லமை தாரும் கர்த்தாவே, பலனை தாரும், பலனை தாரும், பலனை தாரும் கர்த்தாவே, பலனை தாரும், பலனை தாரும், பலனை தாரும் கர்த்தாவே, வல்லமை தாரும், வல்லமை தாரும், வல்லமை தாரும் கர்த்தாவே, வல்லமை தாரும், வல்லமை தாரும், வல்லமை தாரும் கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு ஜெபம் பண்றா? ஜெபம் எதுக்கு? பலனத்தா, எதிரியை நான் முறியடி, இறைவா உன்னுடைய ஆற்றல் சக்தி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு பகலையில் அவனுக்கு மது ஊற்றி கொடுத்து அவனுக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் செஞ்சு அவனோடு இணை செஞ்சுட்டு போன உட்காந்து கடைசியாக என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், கடைசி நாள் ராஜா தன்னோடு விருந்துண்ணும்படி மது இருந்தும்படி அவளை கட்டாயப்படுத்தும்போது சொல்லுவாள், இன்னைக்கு நான் நோன்பு, இறைவனோடு நான் என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு ராத்திரி இறைவன் என்ன செய்வார், எப்படி இந்த மக்கள் எதிரி, உங்களுடைய எதிரிகளை, இந்த இஸ்ராயேல் மக்களை அழிக்க போவதை எனக்கு தெரியப்படுத்துவார், அதனால என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேண்டிய மதுவையும் உணவையும் நல்லா கொடுத்து அவன் மூக்கிலிருந்து வெளியே வர்றது வரைக்கும் சங்கு முட்டை என்ன செஞ்சானா மதுவை ஊற்றி கொடுத்து அவனை படுக்கைகளை கிடத்தி விட்டு இறைவனிடத்திலே போய் கேட்கிறாள், இறைவா இன்னைக்கு இந்த நாள் தருணம், நல்ல தருணம், நல்ல நேரத்திலே என் எதிரிகளை என் கையில் ஒப்படைப்பதற்கு எனக்கு மன வலிமை தாரும், மன வலிமை தாரும். கேட்டு அன்னைக்கு ராத்திரி தான் என்ன நடக்குன்னு சொன்னால் பூசை நடக்கு. இவன் நல்ல மூட்டை குடிச்சு அவன் மயங்கி இருக்கும்போது அவன் படுத்திருந்த அறைக்குள்ளே நுழைந்து அவன் மாட்டியிருந்த அவனுடைய வாளை எடுத்து இவன் சங்கை அறுத்தான். கை தட்டப்பட்ட அவன் தலையை அறுத்து பணிப்பெண்ணுடைய ஒரு பையில போட்டு பணிப்பெண்ணை கொடுத்து என்ன செஞ்சான்னா, இந்த இஸ்ராயேல் மக்கள் இருக்கக்கூடிய இந்த எருசலேம் தேசத்திற்கு அவர் பயணமாக ஆரம்பித்து விட்டார். யாரும் அவளை தடுக்க முடியலை, யாரும் அவளை என்ன செய்ய முடியலை. அங்கே இஸ்ராயேல் மக்கள் நோன்பு இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே நம்முடைய தேவர் சர்வ வல்லமையுள்ளவர் எதிரியை நம் கையில் ஒப்படைத்தார் என்று இந்த ஊழ பேசக்கூடிய தலையை நேசினார். எல்லோருக்கும் முன்பாக தூக்கி காட்டினார். கைதட்ட மாட்டாங்க. இதில் அம்மா ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இந்த இஸ்ராயேல் மக்கள் பாவம் செய்யும் போது கடவுள் அவர்களை தண்டிக்க ஆரம்பித்து விடுவார், உங்க எதிரி கையில் ஒப்படைச்சிருவார். இதுதான் நீதி. அதனால இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, எப்போ பாவம் செய்யறாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லுதேன். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு வந்தா, நீங்கள் செய்த பாவத்துக்காக மனமருந்தி உங்கள் ப்ரேயரில் உங்களுடைய பிரார்த்தனை என்ன, உங்களுடைய கோரிக்கை என்ன, 7 நாளைக்குள்ள கடவுள் இதை செய்யலை அப்படின்னா 7வது நாள் நாங்கள் எதிரிக்கு என்ன செய்து விடுவோம், அந்நிய தெய்வத்தை நாங்கள் வழிபட ஆரம்பித்து விடுவோம். அவன் என்ன சொல்கிறானோ, அவன் எந்த தெய்வத்தை வழிபட சொல்கிறானோ அந்த தெய்வத்தை வழிபடுவோம். அவன் எப்படி வாழன்னு சொல்கிறானோ அதன்படி நாங்கள் வாழ ஆரம்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் தீர்மானித்து அங்கே கடவுளிடத்தில் ஒரு பொருத்தனையை, ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஒரு ப்ரேயர். இந்த ப்ரேயர் அந்த யூதித்தம்மா சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ண ப்ரேயர் தப்பு, நீங்கள் கொடுத்த விண்ணப்பம் தப்பு, நீங்கள் பண்ண கோரிக்கை தவறானது. கைதட்ட மாட்டாங்க. இதைத்தாயா அந்த அம்மா சொன்னது தாயா நான் இன்னைக்கு சொல்கிறேன், உன் ப்ரேயர், உன்னுடைய பிரார்த்தனை, உன்னுடைய கோரிக்கை தவறு. இம்மைக்காக அழிஞ்சு போகிற காரியத்திற்காக, இந்த உடல் சுகத்திற்காக நீ பண்ற எல்லா ப்ரேயரும் தப்புன்னு சொல்றேன். மறுமைக்காக, நித்தியத்திற்காக, நிலைவாழ்வுக்காக இயேசு அந்த சிலுவையிலே சிந்திய இரத்தத்தையும்
பாடுகளினாலும் பலியினாலும் நமக்கு உண்டான மீட்பை நீ அவர் பாதத்திலே அமர்ந்து உன்னுடைய கோரிக்கையை, இறைவா நான் மீட்படைய வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. இந்த பாவ வழியிலிருந்து, பாவ நாட்டத்திலிருந்து, இந்த மத வழிபாட்டிலிருந்து, மத போதகர்களிடத்திலிருந்து எங்களை விடுவித்து காப்பாற்றி நீயே எங்களுக்கு குருவும், நீயே எங்களுக்கு தகப்பனும், நீயே எங்களுக்கு தாயும், நீயே எங்களுக்கு எஜமானனும், நீரே எங்களுக்கு கோட்டையும் அரணுமாக இருந்து எங்களை வழிநடத்தும்படி நான் உம்மிடத்திலே சரணாகதி அடைகிறேன். கைது இதான் என் பெயர். இதைத்தான் யூதித் சொல்றாங்க. இன்னைக்கு யார்கிட்ட போய் நம்ம தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம்? யார்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. யார்கிட்ட? இதுக்கு பதிலே கிடையாது. இறைவனிடத்தில் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவாதங்களை செய்தேன், உன் புத்திக்கு அறிவுக்கு எட்டாததும் அறியாததுமான காரியங்களை நான் உனக்கு செய்வேன். குரலிலே சொல்லுங்க, உங்க சத்தமாக சொல்லுங்களேன். இன்னும் யாருக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம்? என்ன ப்ரேயர் பண்ணணும்? ஜெப குறிப்புகள். அதனால தான் இங்கே ஜெப குறிப்பே கிடையாது. இங்கே மன்றாட்டுக்கே இடம் கிடையாது. ஏன்னா நம்ம மன்றாட்டு பூரா விளங்காத மன்றாட்டு, இம்மைக்குரிய அழிஞ்சு போகிற காரியம். வயிற்றுக்காக, ஒரு தண்ணீருக்காக, வயிற்று பசிக்காக, உணவுக்காக, இந்த உடல் சுகத்திற்காக, உடலுடைய நலனுக்காக என்ன செய்ய வேண்டும்? இந்த எதிரிகளிடத்திலே சரணாகதி அடைந்து விட வேண்டும். அவங்களுடைய கோரிக்கை கடவுள்கிட்ட வச்சு 7 நாளைக்குள்ள கடவுள் நமக்கு இந்த எதிரிகளை அழிச்சு நமக்கு பழையபடி நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னா என்ன செய்ய போறோம்? யூதித்து கேட்குறாங்க, இந்த பிரேயரே தப்புடா. ஏ மன்னா, ஏ தளபதியே, ஊர் தலைவர்களே, பெரியவர்களே, கணக்குக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, நீ முட்டாத்தனமான ஒரு பிரேயரை, ஒரு கோரிக்கையை யார்கிட்ட வச்சுட்டு வந்திருக்க? இது உன் குலத்தை அழித்து விடும். நம்ம இறைவனை பற்றி தெரியாதா? பாவம் செய்யும் போது எதிரி கையில் ஒப்படைப்பார். பாவம் செய்வதை நிறுத்திவிட்டு கடவுளுடைய சித்தத்திற்கு, கடவுளுடைய விருப்பத்திற்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை எப்பொழுது நம்முடைய மக்கள், நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் இறைவன் இறங்கி வந்து எதிரிகளை அழித்து நம்முடைய மக்களுக்கு, இஸ்ராயேல் மக்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு, மூதாதையர்களுக்கு இறைவன் வாழ்வளித்தார், அவர்களுக்கு ஆற்றல் சக்தி அளித்தார். எதிரிகளிடத்திலிருந்து அவர்களை இணைந்து விடுதலையாகிறார். கைது என்ன பண்ணு? என் விருப்பப்படி நடக்க வேண்டாமா? இயேசுநாதர் ஜெபம் பண்ண மாதிரி உங்க விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. கைவிட்டு நம்பவும். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியார் எம்மை நிரப்பிடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் எம்மை நிரப்பிடுமே. பிரைஸ் தி லார்ட். இதை யூதித் 9ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே சொல்லுகிறது, அவள் தலை கொப்பர முகம் கொப்பர விழுந்தவர்கள். 17ஆவது வசனம் சொல்லுகிறது, அவள் இறைவனிடத்தில் எப்படி மன்றாடினாள் என்று சொல்லி. இந்த வாசித்தீங்கன்னா என் வீட்டிலேயே வாசித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாசிக்கிறதுல எனக்கு என்ன வராதுன்னா பிரசங்கன்னு வராது. பிரசங்கத்திற்கு எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்ல மாதிரி கொடுக்கும். அப்போ தான் என்ன செய்ய முடியும். அதனால தான் நானே இந்த வசனத்தை இவர் என்ன செய்ய மாட்டேங்காரு, இது எங்கள் உள்ள இருக்கு. அதனால தான் பாராங்க நெஞ்சிருக்கிற வசனம் பைபிள். நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கிறதையே திக்கிட்டு நெஞ்சில் முக்கிட்டு இருக்கீங்க. நான் அதை உள்ளே வச்சுருக்கேன். ஆண்டவர் எங்கே வச்சுருக்கிறேன்னா புஸ்தகத்தில் இல்லை, உள்ளே வச்சுருக்கேன். இது ஏற்றி சுரக்கா, இது என்ன செய்யாது, கறிக்கு உதவாது. ஆனால் ஒரு கனி, ஒரு காய் எங்கிருந்து வரணும்? உண்மையான ஒரு செடியிலிருந்து வரணும். உண்மையான வேதம் எங்க இருக்குன்னு சொன்னா, இருக்கணும்னு சொன்னா நம்ம இதயத்தில் இருக்க வேண்டும். கைதுக்கு என்ன செய்வோம்? கடவுள் எங்க இருக்கணும்னு சொன்னா நம்ம இதயத்தில் இருக்க வேண்டும். இதயத்தில் வைக்க வேண்டியவரை புஸ்தகத்திலையும், கோயிலையும், கோபுரத்திலையும், சிலுவையிலையும் எங்கே வச்சிட்டோம்? சிலைகளையும் வச்சிட்டோம். அவர் உயிரோடு இருக்கிறவர் ஐயா, நம்ம இதயத்தில் வந்து வாசம் செய்து உறவாடுகிறவர் ஐயா. அதனால் இந்த அம்மா ஒரு ஜெபம் பண்ணாங்க, எங்கள் எதிரிகளை, எங்களை காக்கும் காவலரை. சங்கீதம் 18
2 நீங்க பார்த்தீங்கன்னா, என் கோட்டையும் என் அரணும் என் துருகமும் என் கேடையுமான என் அன்பின் கர்த்தாவே. எங்க ஆரம்பிக்கிறார் ஜெபத்தை? வாசிக்க பார்ப்போம். ஆண்டவரே என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடுகின்ற மலை அவரே. என் கேடயமும் என் மீட்பளிக்கும் என் வல்லமையும் என் அரணும், போற்றுதலுக்குரிய, புகழ்ச்சிக்குரிய, வணக்கத்துக்குரிய, ஆராதனைக்குரிய, தொழுகைக்குரிய என் இறைவனும் நீரே. எப்படி போற்றணும் பார்த்தீங்களா? எப்படி பாடுறாங்க பார்த்தீங்களா? அந்நாள் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 12-13 நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, அந்நாள் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளவு லேட் பண்றீங்க? அவள் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டு, நீண்ட நேரம் அவள் தொடர்ச்சியாக மன்றாடி கொண்டிருந்த போது, ஏலி அங்க இருக்கக்கூடிய சாமியார் பாஸ்டர் அவர் என்ன செய்யறாருன்னா, அவள் வாயை கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அன்னாள் தன் இருதயத்திலே தேவனோடு பேசி கொண்டிருந்தாள். நல்ல கை தட்டுவோம், நல்ல கரங்களை தட்டி. எங்க 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 நல்லா கவனிச்சு. வாய் உதடுதான் அசைஞ்சிச்சு. இருதயத்திலே தேவனோடு பேசி கொண்டிருந்தால், உரையாடி கொண்டிருந்தால். வாசி பாப்போம். அவளுடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி இவ குடிச்சிட்டு வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கா, எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கிறான்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாரு. ஏலி அவளை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியா இருப்பாய்? மது அருந்துவதை குடிப்பதை நிறுத்தி என்றார். அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, குருவே, நான் உள்ளம் நொந்து போன ஒரு பெண், வாழ்க்கையிலே நொந்து கெட்டவள் ஒரு பெண்ணாக இருக்கிறேனா? திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் இருதயத்தை நான் ஊற்றிக் கொண்டிருந்தேன். நல்ல கைது பண்ணலாம், நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஜோரா தட்டலாம். எப்படி பிரேயர் பண்ணணும்னு நமக்கு முன்னால வாழ்ந்த பக்தியுள்ள ஸ்திரீகள், கடவுள் மேல் வெறி வைராக்கியம் கொண்டவர், கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு இந்த உயிரையும் தன்னுடைய இதயத்தையும் அறுத்து அவர் முன்பாக பணி செலுத்தக்கூடிய அளவுக்கு தன் மனதை பக்குவப்படுத்தி, தன்னுடைய மைண்டு, சிந்தனை, எண்ணங்களை அதற்கு தயார்படுத்தி கொண்டு இறைவனுக்கு முன்பாக சமூகத்தில் வந்து பலியிடுவதற்கு, பலியாகுவதற்கு தயாராக இருந்தார். நம்முடைய விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் கடவுளுக்கு முன்பாக தன் மகனையே உயிருள்ள பலியாக கத்தியால் குத்தி பலியிட்டு ஆராதிக்கும் அளவுக்கு தன்னுடைய மனதை, தன்னுடைய எண்ணங்களை அவர் பக்குவப்படுத்தி அதற்கு தயார்படுத்தி இருந்தார். கைது நல்ல குரங்களை கேட்கலாம். ஜெபத்துக்கு வந்தா, ஜெபம் பண்ண வந்தா கடவுள் என்ன கேட்கிறார்? நீ கேட்கிறதற்கு, நீ விரும்புகிறதை நிறைவேற்றுவதற்கு உன்னிடத்தில் கடவுள் என்ன கிரயத்தை கேட்கிறார்? பைபிள் சொல்லுகிறது, புதையலை கண்டவன், மத்தேயு நற்செய்தியில் என்ன சொல்லணும்னா, புதையலை கண்டவன் அதை கண்டவுடனே தன்னுடைய ஆஸ்தி செல்வங்களை எல்லாம் விற்று அந்த புதையலை வாங்கி கொண்டார். மீட்பு என்பது, அபிஷேகம் என்பது, ஆற்றல் என்பது, வல்லமை என்பது இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய, இறைவன் தரக்கூடியது. நன்மையான ஈவுகள், பூரணமான கொடைகள், வரங்கள் எங்கே? தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. இதை பெறணும்னு சொன்னா இந்த உலகத்தை, இந்த உலக மாயை, உலக செல்வங்களை, மாய கவர்ச்சிகளை நீ விளக்கரியில் செலுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். விளங்குற ஒரு வழியிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாரையும் வாங்க, எங்கள் கூட்டத்துக்கு வாங்க, எங்கள் பிரேயருக்கு வாங்க, உபவாச கூட்டத்துக்கு வாங்க, முழுவதும் ஜெபத்துக்கு வாங்க, கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வாங்க, உங்கள் பிரச்சனை தீரும்.
உங்கள் கஷ்டம் தீரும், உங்கள் கண்ணீர் தீரும், உங்கள் கடன் பிரச்சனை தீரும். இருக்கிற எல்லா பிரச்சனையும் அங்கே தான் வரும். இங்கே நான் என்ன சொல்கிறேன், இங்கே அதுக்கெல்லாம் வராதீங்க. எதுக்கு வரணும்? அவரை, அந்த மீட்பை, அவர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த விளக்கரியத்தை நீ வாங்கி கொள்வதற்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு வர வேண்டும். இழக்கிறதுக்கு தயாராக இருந்தால் வா. உன்னை இழப்பதற்கு, உன் மனைவியை இழப்பதற்கு, உன் பிள்ளைகளை இழப்பதற்கு, உன் ஆஸ்தி செல்வங்கள் சொத்துக்களை இழப்பதற்கு நீ தயாராக இருந்தால் எங்க வான்னு சொன்னா தேவ சமூகத்துக்கு வா. இன்னும் சொல்ல போனா உன்கிட்ட இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசைகள், வைராக்கியங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், மார்க்க வேதங்கள், மத வைராக்கியங்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், அழுக்காறுகள், குடிவெறிகள், இதையெல்லாம் இழக்குவதற்கு தயாராக இருந்தால், இதையெல்லாம் விட்டுவிடுவதற்கு தயாராக இருந்தால் நீ எங்க வா? இந்த தூயாவி திருத்தலத்துக்கு, தேவ சமூகத்துக்கு, தேவ சன்னதிக்கு வா. கைதிட்டு நம்ம போவோம். ஹலோ, இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு வா உனக்கு தருவார்னா எப்படி தருவாரு? அங்க எழுதி சொல்றாங்க, என் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் தூய்மையாக இருந்தால், தூய இருதயத்தோடு இருந்தால், அவர் விரும்புகிற விளக்கரியத்தை நீங்கள் செலுத்துவதற்கு தயாராக இருந்தால், பாவம் செய்வதை நிறுத்துவதற்கு தயாராக இருந்தால், பகை, வெறுப்பு, வைராக்கியம், கோபங்கள், மனஸ்தாபங்கள் இதையெல்லாம் நீங்கள் விடுவதற்கு தயாராக இருந்தால் உன் வாழ்க்கை மேன்மையடையும். நீ வாளாகல்ல தலையாக இருப்பாய், கீழாகல்ல மேலாக இருப்பாய். உன் வாழ்க்கை நீ எடுத்து நினைத்த காரியங்கள் விரும்பி அனைத்தும் உனக்கு வாய்க்கும், அனைத்தும் நீ வெற்றி பெறுவாய். கைதிட்ட மாட்டாங்க. நீயோ ஜெபம் பண்ண வரும்போது, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீயோ ஜெபம் பண்ண வரும்போது உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பரம தந்தையோடு, பிதாவோடு நீ என்ன செய்வையாக? மண்டியிட்டு தலை வணங்கி மூங்குப்பர் விழுந்து, என் தகப்பனை, என் அப்பாவை என்று சொல்லி அவரை அழைத்து அவரோட பந்தத்தை நீ உருவாக்கி உன் இதயத்தை தூய்மையாக்கி வைத்துக் கொண்டு உன் இதயத்திலே நீ அவரை மட்டும்தான் முழுமையாக அன்பு செய்கிறாயா? இறைவா, என்னை படைத்த பரம்பொருளை, என் பரம தகப்பனே, நான் உம்மை முத்தம் செய்கிறேன். என் உயிரின் மேலானவரே, உம்மை நான் அன்பு செய்வதற்காக வந்திருக்கிறேன். இதுதான் பிரேயர். இதை விட்டு உன் இஷ்டத்துக்கெல்லாம் அதைத்தான் ஆண்டவரே, காட்டத்தான் ஆண்டவரே, மாட்டத்தான் ஆண்டவரே, நாயத்தான் ஆண்டவரே, பேயத்தான் ஆண்டவரே. இப்போ நாய் என்ன செய்யும்? கடிக்க. ஐயையோ, நாய் கடிக்கு. பொம்பை நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், நாயா இருக்கானே. அழகா இருக்கான்னு நினைச்சேன், படிச்சிருக்கான், நல்ல வேலை பார்க்க நினைச்சேன், பிசாசா இருக்கானே. நீ தானே கேட்ட இந்த பேய, நீ தானே கேட்ட இந்த நாய. ஹலோ, இதனா ஓசம் விழுந்து ஜெபம் பண்ணேன், இந்த நாய் வேணும்னு. நீ தானே இந்த பேய் வேணும்னு ஜெபம் பண்ண. அதனால தான் சொன்னேன், ஜெபம் பண்ணும்போது நீங்கள் கவனமாக யோசித்து எதை கேட்க வேண்டும் இறைவனிடத்திலே, எதை கேட்டால் எனக்கு பலனளிக்கும், நிம்மதி அளிக்கும். அதனால ஜெபம் என்பது ஒரு அற்புத சக்தி. ஜெபத்தினால எல்லாத்தையும் பெற முடியும். நீ கேட்டதை இறைவன் கொடுத்துருவான். அந்த நீ கேட்கறது ஜாக்கிரதையாக கேட்கணும். எது உனக்கு நல்லா இருக்கும், எது உனக்கு மகிழ்ச்சியா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எல்லாத்தையும் கொடுத்துரு. என்னை நம்பி வந்தவனை நான் என்ன செய்ததில் கைவிட்டது இல்லை. எத்தனை பேர் இதுக்கு தயாராக இருக்கிறோம்? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கவங்கள்ட்ட கேட்குறேன். ஜெபம்னா என்னன்னா, முதல்ல நீ பரிசுத்தப்படுத்து, ஒன்றை தயார்படுத்து. கடவுள் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதை நீ வெறு. தாவீது சொல்றா, அவருடைய பெயரை சொன்னார், நீர் வெறுக்கிறதை நான் வெறுக்கிறேன், நீர் வெறுக்கிறவர்களோடு நான் தொடர்பு கொள்வேனோ. சரியா? விக்கிர ஆராதனை என்ன? கடவுள் எதை வேண்டான்னு சொல்றாரோ அதை செய்யறது விக்கிர ஆராதனை. கடவுள் எதை வெறுக்க சொல்றாரோ அதை நீ நேசிக்கிறது. உலகத்தை நீ வெறுத்து. சவேரியா, புனித சவேரியா, கத்தோலிக்க சபையில் தான் அந்த புனிதர்களே இருக்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய மாயையை, சுகத்தை, சந்தோஷத்தை அவர் வெறுத்து இந்த உடலை அழியா உடலாக இன்னைக்கும் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்க. கைதிருக்கலாம் அந்த சபையில இருக்கு. இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, மது மாது எனக்கு தேவையில்லை. இந்த மாமிசத்தினுடைய இச்சைகளை, ஆசைகளை, விருப்பங்களை, என் மன விருப்பங்களை நான் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய விருப்பத்தையும் அவருக்கு எது சந்தோஷமானதோ, அவருக்கு எது மகிழ்ச்சியானதோ அது எனக்கு போதும் என்று சொல்லி அனித்தியமான அந்த உலக சந்தோஷத்தை அவர் வெறுத்தபடியினாலே
இன்னைக்கும் இந்த உடல் எத்தனை வருஷம், 500 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உடல் எப்படி இருக்கு? இன்னைக்கும் அழியாமல் கோவாவிலே திரளான மக்கள் உலகமெங்கும் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த உடலை பார்த்து வணங்கி கடவுளை ஆராய்ந்து கொண்டு வருகிறாங்க. நல்லா கைது. அந்தோனியாருடைய நாக்கு இன்னும் அழியாமல் இருக்கு. ஏன்? இந்த அனித்தியமான சந்தோஷம், உலக வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய மாயை மயக்கம் தேவையில்லை. அப்பா, உலக செல்வத்துக்காக ஜெபம் அல்ல, அவங்க எதுக்காச்சும் உங்களுடைய ராட்சியம் வருவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவே, பரிசுத்த தந்தையே, உம்மோடு உள்ள ஐக்கியம் உறவு எங்களுக்கு போதும். உங்களுடைய நாமமை அவருடைய நாமத்தை சொன்னாலே இந்த உலகத்தில் அத்தனை நிச்சயம் பணியும். விண்ணுலகமும் மண்ணுலகமும் பணிகின்ற உங்களுடைய திருநாமத்தை எங்களுக்கு நீர் என்ன செய்திருக்கிறேன்? கேடயமாக எங்களுக்கு கிரீடமாக அணிந்திருக்கிறேன். கைத்தறிகளமா, நல்லா கைத்தறிக்கலாம். இதற்கு ஆசைப்பட்டு இதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? இறைவனுடைய திருவடி வந்தார்கள். உங்களுடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது பிசாசுகள் நடுங்கும், பிசாசுகள் ஓடும், நோய்கள் அகன்று போகும். இப்படி எண்ணத்தோட நீ பிரேயருக்கு வந்திருக்கியா? ஜெபம் கொடுத்து போறியா? கன்வர்ஷன் கொடுத்து போறியா? ஓசை கொடுத்து போறியா? சொல்லுங்களேன். இல்லை. அப்போ இந்த பிரேயரே என்பது கடவுளுக்கு விரோதமான பிரேயர். அதான் சொல்கிறேன், கடவுளுக்கு விரோதமான ஜெபங்கள் உண்டு, கடவுளுக்கு பிரியமான ஜெபமும் உண்டு. அன்னாளுடைய ஜெபம் கடவுளுக்கு பிரியமானது. நீர் இந்த குழந்தையை தந்தால் அதை நான் என்ன செய்து விடுவேன்? மக்கே உங்களுடைய ஊழியர்களை அர்ப்பணித்து விடுவேன். கைதிட்டுங்களா? நல்லா கைதிட்டுங்களா? நீங்கள் எதுக்கே ஜெபம் பண்ணுற? டாக்டராக படிக்கணும், இன்ஜினியராக படிக்கணும், அவன் அப்படி எழுதிக்கணும், அங்கே போய் எழுதிக்கணும், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும். என்ன இல்லாமா? ஹலோ, உருப்படுமா? ஹலோ, விளங்குதா விளங்கலையா? நீ எனக்கு செல்வத்தை தந்தா, பணத்தை தந்தா, என் பிள்ளைக்கு அப்படி வீடு கட்டுவேன், அப்படி காரை வாங்குவேன், அவளை அங்கே கட்டி கொடுப்பேன், அவளை அங்கே படிக்க வைப்பேன். ஆனால் இந்த ஞானிகள், ஞானம் நிறைந்தவர்கள், நீர் தந்த ஆசீர்வாதத்தை இந்த அனித்தியமான செல்வத்தை கொண்டு, இந்த பணத்தை கொண்டு, இந்த பொருளை கொண்டு நான் அழியும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கைதுமாகும். அதனால் என் அன்புக்குரியவர்களே, பிரேயர் சக்தி வாய்ந்ததுதான். பிரேயரை தீர்க்க வேண்டாம். நான் சொல்கிறேன், பிரேயர் பண்ணன்னு வந்தானா நீ இழக்க வரணும். உன்னிடத்தில் உள்ளதை நீ என்ன செய்ய வேண்டும்? இழந்து, அதை விற்று, அதை வெறுத்து, இந்த ஒப்பற்ற செல்வத்தை, பரிசுத்தமானவரை, பாவமற்றவரை, பாவிகளுக்காக பலியானவரை அன்பு செய்வதற்காக நீ என்ன சொல்லுகிறாய் அதை செய்கிறேனப்பா, நீ சொல்லுகிறதை செய்ய நான் வந்திருக்கிறேன். இந்த அடியானுக்கு, வேலைக்காரனுக்கு நீர் என்ன உத்தரவிடுகிறீர், நீர் என்ன சொல்கிறீர், அதை நான் செய்ய நான் ஆயத்தமாக வந்திருக்கிறேன். அதை செய்வதற்கு எனக்கு பலத்தை தாரும், என்னை பலப்படுத்தும். கைது. இதுதான் அந்த இறைவனுக்கு உகந்த பிரேயர். இதுதான் அந்த இறைவனுடைய மனசை குளிர பண்ணுகிற பிரேயர். இதைத்தான் யூனித்து கேட்கிறான். உன் பாதத்திலே அடியால் வந்திருக்கிறேன். உன்னுடைய பணிப்பெண், உனக்கு பணி செய்கிற, உன்னை தொழுது கொள்கிற, இரவும் பகலை என் இதயத்திலே வைத்து உன்னை நேசிக்கிற, உன்னுடைய பதிவை நான் நினைச்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன், உன் பாதத்திலே வந்திருக்கிறேன். வெற்றி தான். இந்த இஸ்ராயல் மக்களுடைய, உன்னுடைய மக்களுடைய இந்த அவமானத்திலிருந்து அவர்களுக்கு நீ விடுதலை தான். அதில் எழுதியிருக்கு, இந்த இஸ்ராயல் மக்கள் அனைவருடைய மீட்புக்காக யோதித்து இறைவனுடைய பாதத்திலே இணைசினார், தன்னை அர்ப்பணித்தால், சரணாகதி அடைந்தார். உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் புள்ள நல்லா இருக்கணும், உன் மருமக நல்லா இருக்கணும், உன் சித்தப்பா நல்லா இருக்கணும், உன் சித்தி நல்லா இருக்கணும், உன் மாமியார் நல்லா இருக்கணும், ஆண்டி நல்லா இருக்கணும், ஆண்டி ஆசீர்வதியும், என் பூட்டி ஆசீர்வதியும், என்னுடைய என்னது பல்லு போன கலை ஆசிரியர்னு இருக்கியே. ஆனால் இவங்களை எப்படி சொல்ல முடியிருக்கா பார்த்தியா? புள்ள பிறந்தா உனக்கு தந்துடுவேன். ஹலோ, நீ உள்ள பிறந்தா டாக்டராக படிக்க வைப்பேன், இன்ஜினியராக படிக்க வைப்பேன், அப்படி பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன். அதான் அவன் இன்ஜினியர் இருக்கான். ஊரை கெடுத்து, நாட்டை கெடுத்து, உலகத்தையே கெடுத்து, உலகத்துக்கே நாசத்தை உண்டாக்கிட்டு இருக்கான்.
அமெரிக்காவில் நீங்கள் தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ தான் ட்ரம்முக்கு என்ன செஞ்சிருக்குன்னா ஞானம் வந்திருக்கு. அந்த நகரத்தில் தான் அங்கே தான் என்ன செஞ்சிருந்தான், சட்டத்தை இது பண்ணியிருந்தான். எத்தனை பெண்களை வேணாலும் நீ என்ன செஞ்சுக்கலாம், நீ விரும்பினா நீ ஆசைப்பட்டா அவங்களோட என்ன செய்யலாம். நினைவே நகரம் மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் எப்படி வேணாலும் ஜாலியாக இருக்கலாம். அதனால தான் அவனை பிரதமர் ஆக்கினாங்க. ஓ, நமக்கு முழு விடுதலையா, உலகத்தில் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறது இப்படி ஒரு பிரதமர்லாம் நமக்கு வேணும். இப்போ சட்டம் விதிச்சுட்டான், ஒருத்தியோடு இருந்துக்கோ, அதுக்கு மேலே போனோன்னா இந்த சட்டம் ஒன்று என்ன செய்யும், தண்டிக்கும். இப்போ என்ன செஞ்சிருக்கிறான், பைபிளை எல்லாம் என்ன கம்பல்சரி என்ன செய்யணும், பைபிளை படித்து கடவுளை என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் வாழணும். அப்போ தான் நம்முடைய இந்த நாட்டை என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். கடவுள் கோபம் கொண்டால் ஒருத்தரும் தாங்க மாட்டார், ஒரு இடமும் என்ன செய்யாது. கடவுளுடைய கோபத்தை அணைக்க வேண்டும் என்று சொன்னார், உன்னிடத்தில் உள்ளதை எல்லாம் இழந்து விடு, எல்லாத்தையும் இழந்து இறைவா உன்னை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறேன். உன்கிட்ட இருக்கக்கூடிய முதல்ல பாவத்தை நீ எரிசி இழப்பதற்கு விட்டுவிட தேவை. அது எனது கவலை, அது எனது பயம், அது எனது வருமம், வைராக்கியம், அது எனது எரிச்சல், இதெல்லாம் பாவம்னே இன்னைக்கு நமக்கு என்ன செய்யலை, தெரியல. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், கடவுளிடத்தில் சரணாகதி இழப்போம். என்னிடத்தில் உள்ளதையெல்லாம் நான் இழந்து விட வந்திருக்கிறேன், அப்போ எடுத்துக்கணும். இந்தா வழி செலுத்துங்க, இந்த எடுத்துக்கோ, காமத்தை எடுத்துக்கோ, கோபத்தை எடுத்துக்கோ, கவலை எடுத்துக்கோ, பயத்தை எடுத்துக்கோ, தோல்வியை எடுத்துக்கோ, இந்த என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கோ, என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் எடுத்துக்கோ, என் புருஷனை எடுத்துக்கோ, என் பிள்ளைகள் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, இந்த வச்சுக்கோ. ஆனால் எனக்கு நீயும் நீ தந்தது மட்டும் போதும் என்கிற பிரேயரை கடவுளுக்கு உனக்கு ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வாதம் என்ற விண்ணப்பம் ஜெபம் கைவிடுகிறோமா. அதனால் இப்படி உங்களுடைய ஜெபத்தை இறைவனிடத்தில் என்ன செய்யுங்கள், சமர்ப்பித்து அவரிடத்திலே உங்களை அர்ப்பணித்து, உங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்து, நீங்கள் உடல் நலத்தோடும் மன வலிமையோடும் இறை ஆற்றல் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்திய நிகழ்ச்சி நிறைவு செய்யுங்கள்.